ஆராதனை. கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்ல குரலை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். இசையா 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 இசையா. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. ஆமென். எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. ஆமென். எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. ஆராதனை 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 ஆராதனை. பாடுவோம். ஆராதனை இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, ஆராதனை ஆராதனை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் கடவுளாய ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம் மீது மனம் இறங்கும் ஆண்டவர், நம் ஒவ்வொருவர் மீதும் அக்கறை உள்ள ஆண்டவர், ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற ஆண்டவர். நம் தேவனாய் ஆண்டவரை நோக்கி 2 கைகளை விரித்து சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசு ஆண்டவரே, இயேசு ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம், உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் மனதிலும் சிந்தனையிலும் உணர்வுகளிலும் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் துன்ப துயரங்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். என் ஆண்டவரே, இப்பொழுது நம்பிக்கையோடு என்னுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் தேவைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் சமர்ப்பித்து நான் சுமந்து வந்திருக்கிறேன். எல்லா பாரங்களையும் சுமைகளையும் இறக்கி வைத்துவிட்டு உம்முடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், நீர் மட்டுமே எனக்கு விடுதலை தர முடியும். நான் உம்மை நம்புகிறேன். ஆண்டவராய் இயேசுவே, என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் வியாதிகள் பலவீனங்கள் அனைத்திலிருந்தும் என்னை விடுவித்தருளும். இயேசு ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வல்லமையுள்ள கரம் என்னை தொடுகிறது. நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஆமென். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரால் சிநேகத்தோடு உங்களை வாழ்த்தி, ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளாலும் நம் கடவுள் நம்மை நிரப்பி நாம் இந்த நாளிலே
என்னென்ன விண்ணப்பத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமோ எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி நம்மை மகிழச் செய்கிறார் என்ற மன மகிழ்ச்சியோடு இந்த ஜெப நேரத்தில் பங்கெடுக்க சிநேகத்தோடு உங்களை அழைக்கிறோம். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். கடவுள் ஒவ்வொன்றையும், நன்றாக எல்லாரும் வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். சபை உரையாளர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். இந்த வேத வசனம், இந்த இறை வார்த்தை பகிர்வை நாம் ஆண்டவருக்கு முன்பாக இருந்து நாம் தியானிக்கும் பொழுது முதலாவது காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்து முடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கடவுள் இறைவன் செயலாற்றுகிறார். அவர் செயல்படக்கூடிய கடவுள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த செயலாற்றுகிற இறைவன் எப்படி செயல்படுகிறார் என்று பார்க்கும் பொழுது அதனதன் காலத்தில் ஒவ்வொன்றையும் சிறப்பாக, நேர்த்தியாக, செம்மையாக ஆண்டவர் செய்து முடிக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் அந்த 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு சிறப்பான அழைப்பை வைத்திருந்தார். ஆபிரகாம பெயர் சொல்லி அழைத்தார். நான் உனக்கு காண்பிக்கிற நாட்டுக்கு நீ போ, அங்க உன்னை நான் பெருகச் செய்வேன், உன்னை எல்லா மக்களினங்களுக்கும் தந்தையாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் ஒரு உன்னதமான 7 வாக்குறுதிகளை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுகிறது அந்த காலம் என்று ஒன்றை ஆண்டவர் நிர்ணயித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அந்த காலத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில 25 ஆண்டு காலமாக கடந்து போக வேண்டியது வந்தது. 75 வயதிலே ஆண்டவர் அழைத்தார். 75 வயதில் அழைத்த பொழுது அவர் புறப்பட்டார். ஆனா புறப்பட்டு 15ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அதுல ஆபிரகாம் ஆண்டவரை கேட்பாரு, நீர் எனக்கு என்ன தான் தருவீர் என்று கேட்பார். ஆமென். அல்லேலூயா. என்ன கேள்வி வருது? ஆண்டவரே, நீர் கூப்பிட்டதெல்லாம் நல்லதுதான், நானும் நீர் கூப்பிட்டதை நம்பி நானும் பின்னாலே வந்துட்டேன். ஆனா வாழ்க்கை பயணத்துல காலமும் நேரமும் என்ன செய்யுது? வேகமா ஓடிக்கிட்டே இருக்குது. என் வாழ்க்கையில நான் உம்மை பின்பற்றி வந்துட்டேன், ஆனால் எனக்கு என்னத்தான் தருவீர் என்ற கேள்வி ஆபிரகாமுக்குள் எழுந்தது. பிரைஸ் தி லார்ட். ஏன்? அவருடைய வாழ்க்கையில அவர் விரும்பினது அவருக்கு நடக்கவில்லை, கிடைக்கவில்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். நிறைய தேவைகள் இருக்கிறது, கடவுளை நம்புகிறோம், ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு கேள்வி இருக்கு. காலமும் வருஷமும் நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்குதே, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்கலையே என்று நமக்குள் ஒரு பெரிய ஒரு புழுக்கம் எப்பொழுதும் அது நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல நம்ம வாசிக்கும் பொழுது நீதிமொழிகளிலே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கப்படுகிறது. 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுநாள் எதிர்நோக்கி இருப்பது மனச்சோர்வை உண்டாக்கும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப நாளா நான் எதிர்பார்க்கிறேன்,
நீண்ட காலமான எதிர்பார்க்கிறேன், ஆனா எனக்கு ஒரு நல்லது நடந்த மாதிரி இல்ல, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது நடந்த மாதிரி இல்ல, என் வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடந்த மாதிரி இல்லைன்னு நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாதது போல இருக்கும் பொழுது வசனம் சொல்கிறது அது மனச்சோர்வை உண்டாக்கும். அல்லேலூயா. அந்த மனச்சோர்வு தான் பாருங்களேன், ஆபிரகாமுடைய மனைவிக்கு மனச்சோர்வாயிட்டு. பிரைஸ் தி லார்ட். அந்த மனச்சோர்வு அந்த அம்மா என்ன பண்ணிட்டு, இங்க வாங்க, ஆண்டவர் சொன்னாரு இருக்கட்டும், ஆனா எனக்கு கொஞ்சம் மகிழ்றதுக்கு இனிமே பிள்ளை பெக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல, வாய்ப்பு இல்ல, ஏன்னா என் உடம்பை பார்த்தா எனக்கே தெரியுது, அதனால என் வேலைக்காரியான ஆகாரை உமக்கு தருகிறேன், அந்த ஆகாரோட நீர் வாழ்ந்து ஒரு பிள்ளையை பெற்றால் அந்த பிள்ளையை நான் தூக்கி கொஞ்சுவேன் என்று அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய முடிவில் மாற்றம் வந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கும் சில நேரங்கள்ல ஆண்டவரை கத்துனோம் கதறணும், ஒண்ணுமே நடக்கலன உடனே இனிமே ஜெபம் பண்ணி ஒண்ணும் நடக்காது கிடைக்காது அப்படிங்கிற மனநிலைமைக்கு போனவங்க உண்டு. சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கடவுளை கேட்டு பிரயோஜனம் இல்லை, இனிமே நம்ம ஒண்ணு நடக்க போறது இல்லை என்று தங்கள் வாழ்க்கையில் உள்ள விரக்தியிலேயே வாழ்க்கையில் அவர்கள் நடைபெறும் போல பயணிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஒருவேளை ஆபிரகாமை போல சாராவை போல நம்முடைய மனதிலும் இன்னும் காலம் நமக்கு வரலையே, இனிமே நல்ல காலம், நமக்கு ஆசீர்வாதமான ஒரு காலம், ஒரு நன்மை நிறைந்த காலம் நமக்கு இனிமே வராதோ என்று ஒருவேளை நீங்க யாராவது இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க இருதயத்தை ஆண்டவர் தொடுவாராக. ஏன்னா பைபிள் சொல்கிறது, நீங்க நினைக்கிற காலம் இல்ல, உங்க வாழ்க்கையில கடவுள் செயல்படுவதற்கான ஒரு காலம் இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நீங்களும் நானும் நினைக்கிற காலம் அல்லங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்துக்கு நம்ம உடலுடைய அவயங்கள் ஒருவேளை வயசான மாதிரி நமக்கு தெரியலாம், ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் மாறுபட்டது போல தெரியலாம், ஆனால் அதன் மத்தியிலும் கடவுள் இல்லாத இடத்தில் எல்லாவற்றையும் இருக்க செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகாருக்கு தன்னுடைய கணவரின் மூலம் ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷமா இருக்கலாம் நினைச்ச சாரா சந்தோஷமா இருந்தாங்களா? கேக்குதா உங்களுக்கு? சந்தோஷமா இருந்தாங்களா சிஸ்டர், பிரதர்? இருந்தாங்களா? சாரா ஆகார் கர்ப்பஸ்திரியா மாறின உடனே அவ அங்க இங்க நடக்கிற நடையிலேயே சாராவுக்கு தெரிஞ்சது, இருதய ஹார்ட் பீட்லாம் துடிக்க ஆரம்பிச்சுட்டு, ஆகா இது நமக்கு தேவையா அப்படின்னு மனநொந்து போற அளவுக்கு அவன் நிலைமை போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட காலத்தை அறியாமல் நம்ம பிள்ளைங்க சிலர் செய்யக்கூடிய செயல்கள், நாம் செய்யக்கூடிய செயல்கள், கடவுளுக்காக காத்திருக்காம எதையாவது சீக்கிரமா செய்யணும்னு செய்தவங்க நிறைய பேர் உண்டு. பிரைஸ் தி லார்ட். டெய்லி பாருங்க, யாராவது வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, ஐயோ வீட்டை கட்டினது வாழ்றதுக்கு தான், ஆனா அதே கட்டின வீட்டை கொஞ்சம் பொறுமையா இருந்து கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும், நாங்க பொறுமையா இல்லாம அங்கங்க கடனை வாங்கி அக்கா தர்றா தம்பி தர்றான்னு வாங்கி கட்டிட்டோம், இன்னைக்கு எங்க வீடு ஏலத்துக்கு போகுதுன்னு அழுகிறவர்கள் உண்டு. வயதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு, கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. பெற்றோர் மேல நம்பிக்கை இல்லாம தங்களுக்கு தாங்களாகவே சில முடிவுகள் எடுத்துக்கிட்டு 17 வயசு இல்ல, யாருக்கும் மதிக்க மாட்டேன், எனக்கு தெரியாதா, நாங்களும் வாலிப வயசு தானே அப்படின்னு ஒரு 21 வயசுக்குள்ள 3 பிள்ளை 4 பிள்ளைய பெற்றுட்டு தெருவில் விட்டுட்டு கடைசியில வாழ்க்கைய நீங்க கூட நீங்க செய்தித்தாள்களை சமீபத்தில் வரக்கூடிய செய்திகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமா இருக்குது. ஏன்? ஒன்னே ஒண்ணுதான், அவங்க அழுகையுடைய சப்தம் என்ன தெரியுமா? நாங்க ஏதோ ஒரு வேகத்துல செஞ்சிட்டோம், புரிஞ்சுக்கிடாம செஞ்சிட்டோம், உணர்வுக்கு ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏதோ ஒரு ஆசையில செஞ்சிட்டோம் அப்படின்னு தங்கள் வாழ்க்கையை பரிதாபமான கோலத்தில் விடுகிறவர்கள்
ஏராளம். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் தள்ளி போகிறது, நடக்காது போல தெரியுதுன்னா பயந்துராதீங்க. உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மை ஆண்டவரிடமிருந்து அவர் ஏற்ற காலத்தில் செயல்படுத்தும் பொழுது அது ஆச்சரியமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. முதிர் வயதிலே பிள்ளை பெற முடியாதவளா இருந்த அந்த சாராவுக்கு, ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்ட போது அங்கே அவர் பெயரை கூட பாருங்க, சிரிப்பவன் என்று சொல்லி ஈசாக்கு என்று பெயர் வைத்தால் அங்கே மகிழ்ச்சி புரண்டோடியது. கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா கண்ணீரோடு வந்திருக்கிற உங்களுக்கு, கவலையோடு வந்திருக்கிற உங்களுக்கு இயேசு ஆண்டவர் நல்லது செய்வார். ஆமென். வாலிப பிள்ளைகள், அருமையான தம்பி தங்கைகள், இங்க இருக்கிற ஒவ்வொரு அப்பா அம்மாவும் ஆண்டவருக்காக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அவர் எல்லா மனுஷனுக்கும் காலத்தை வைத்திருக்கிறார், ஏற்ற காலம். அதனாலதான் பாருங்களேன், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்களேன். வாசிக்கிறீங்களா யாராவது? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, கடவுளின் வல்லமை மிக்க கரத்திலே உங்களை தாழ்த்துங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு இந்த வார்த்தையை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். யாரை தெரியுமா? நம்ம ஆண்டவரை பத்தி தான் எழுதியிருக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாரம்பரியத்தின் அந்த வேத வியாக்கியானங்களை எல்லாம் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு பிறந்தது முதலே எல்லா இடத்திலும் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்திருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் இஸ்ரேல் ஹோலிலேண்ட் டூர் போகும்பொழுது அங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலன் இயேசுவை தூக்கி கொண்டு சூசேப்பர் எகிப்தை நோக்கி ஓடுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா எங்கெல்லாம் போனாங்களோ அவர்கள் ஒளிந்து கொண்ட இடங்கள்ல கூட மிராக்கிள், அற்புதங்கள் ஏராளமாக நடந்திருக்கிறது. அல்லேலூயா. திருக்குடும்பம் இருந்த இடமெல்லாம் அற்புதங்கள் நடந்திருக்கிறது. 12 வயதாக இயேசு ஆண்டவர் இருக்கும் பொழுது நம்ம பைபிளை வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன செய்தாரு? நான் என் தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ற கேள்வி எழுப்புவார். மாதா இதெல்லாம் இருதயத்தில் சுமந்தாங்களாம். ஆனா அதுக்கு பின்னால லூக்கானர் செய்தியாளர் ஒரு காரியத்தை குறிப்பிடுவார். என்ன தெரியுமா? அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை மறைபொருளாகவே இருக்கிறது. ஆமென். ஏன் மகனே, மாதா சொன்னாங்களாம், மகனே காலம் வரலப்பான்னு, உனக்கு ஏற்ற காலம் வர்ற வர கொஞ்சம் அடங்கிரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏற்ற 12 வயசுக்கு மேல அப்புறம் எங்க பாக்குறோம் சொல்லுங்க? எங்க பாக்குறோம்? யோர்தான் ஆற்றங்கரையில தான் பாக்குறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. திருமுழுக்குக்கு தான் பாக்குறோம். அதுக்கு இடையில எங்க போனாரா? அவர் அமைதியாக இருந்தார், அடங்கி இருந்தார், ஏற்ற காலம். அதனாலதான் முதல் அற்புதம் யோவானர் செய்தி 2ல மாதா சொன்னாங்க, எப்பா என்ன ரசம் தீர்ந்து போச்சுப்பா அப்படின்ன, அம்மா நாம் என்ன செய்ய முடியும், இன்னமும் காலம் சொல்லுங்க வரலை அம்மா. மாதாவை தான் முதல் ஸ்டார்ட் தொடங்குறாங்க அற்புதத்தை. என்ன மாதா சொல்றாங்க, எப்பா இருப்பா, வெயிட் பண்ணு, பொறுமையாரு, காலம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுப்பா, உனக்கு ஏற்ற காலம் வந்துட்டுப்பா, உன் அற்புதங்கள் நடக்க வேண்டிய காலம்பா, இறையாட்சியின் காலம். அந்த காலத்தை ஆண்டவர் எவ்வளவு அழகாய் நமக்கு கற்றுத்தருகிறார். வல்லமை மிக்க கடவுளுடைய கரத்தில் உங்களை தாழ்த்துங்கள், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாருங்கள், ஆண்டவரே கீழ்ப்படிந்தார், பணிந்திருந்தார் அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கங்களும் மாறும், எல்லா வேதனைகளும் மாறும், எல்லா பிரச்சனைகளும் மாறும். நம்புறீங்களா? பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், உங்க குடும்பத்துக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். திருமணம் நடக்கிறதுக்கு, குழந்தை பெறுவதற்கு,
ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமா ஏற்ற காலத்தில் ஆண்டவருடைய அற்புதம் உங்க வீட்டில் நடக்கும். அல்லேலூயா. உங்க கண்ணீர் எல்லாம் மாறும், உங்க துக்கம் எல்லாம் மாறும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் எடுத்து மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். 2 கைகளை மடியில் விரித்துக் கொள்ளுங்கள். நற்கருணை ஆண்டவரை உற்று பாருங்கள். ஒருவேளை நீங்க உங்க மனசுல ஒரு பெரிய சோகத்தோடு இருக்கலாம், ஒருவேளை நீங்க ஒரு சோர்வோடு இருக்கலாம், நிறைய கேள்விகளோடு இருக்கலாம். சில தம்பி தங்கச்சிக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், கடவுள் ஏன் இப்படி ஒரு கஷ்டப்பட்ட வீட்டில் என்னை கொண்டு போய் வச்சாரு? நான் ஒரு ஏழை வீட்டில் ஏன் பிறந்தேன்? கடவுள் எனக்கு ஒரு உயர்வு தரமாட்டாரா? இப்படி எல்லாம் கேள்வி இருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு நிறைய கேள்வி, நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன் தெரியுமா, என்னெல்லாமோ ஆண்டவரை பார்த்து கத்துறனே, கடவுள் ஏன் இன்னும் என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியத்தை அமைத்து கொடுக்கவில்லை? ஒருவேளை எனக்கு இன்னும் ஒரு திருமணம் முடியலையே, ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கலையே, இன்னமும் எங்க வாழ்க்கையில ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே, கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோமே, எங்க தரித்திரம் என்னைக்கு மாறும்? எங்க வேதனை என்னைக்கு மாறும்? எங்க பிரச்சனை என்னைக்கு மாறும்னு சொல்லி சகோதரியே சகோதரனே, ஒருவேளை நீங்க கேள்விகளை எழுப்பலாம். 2 கைகளை விரித்து நற்கருணை ஆண்டவரை பார்த்து உங்க உள்ளத்தோட எல்லா பிரச்சனைகளையும் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் கொடுங்க. ஏற்ற காலத்திலே அனைத்தையும் உயர்த்துகிறவர், அனைத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிறவர் நம் நடுவிலே இருக்கிறார். நமக்கு அற்புதம் செய்ய வந்திருக்கிறார், நமக்காக உதவி செய்ய வந்திருக்கிறார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். சொல்லுவோம். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, நற்கருணை நாதரே, நற்கருணை நாதரே, என்னுடைய குடும்பத்திலும் என் வாழ்விலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அனுபவிக்க வேண்டிய பெற வேண்டிய நன்மைகளை பெற முடியவில்லையே என்ற ஆதங்கங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். நானுமே நம்புகிறேன். என்னுடைய குடும்பத்திலும் என் வாழ்க்கையிலும் உம்முடைய காலம் நீர் ஏற்பாடு செய்துள்ள எல்லா நன்மைகளின் காலத்தையும் நான் காண்பேன். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்லது. 2வது பகுதியை நீங்கள் தயவு செய்து இந்த நாளில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார், கண்டிப்பா செய்கிறார். ஆனால் அடுத்த பகுதியை பாருங்கள். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எதை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார்? காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆனா நாம இருக்கிற இந்த உலகம், நவீன உலகம், பலவிதமான ஆராய்ச்சிகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள், நம்ம கற்பனைக்கே எட்டாதவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். ஆனால் இப்படிப்பட்ட ஆராய்ச்சி மிகுந்த காலம், இந்த காலங்கள்ல நீங்க கொஞ்சம் லேசா உங்க வாழ்க்கையை இல்லை நம்முடைய ஆன்மீக பயணத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், இன்னைக்கு இந்த உலகத்திலே மனிதர்கள் நாம் ஒவ்வொருவருமே எதை புரிந்து கொள்ளவில்லை என்றால், நம்முடைய வாழ்வின் உண்மை தன்மையை புரியவில்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. எதை புரியல?
ஆலயத்தில் இப்போ இருக்கிறோம், நமக்கு நல்ல பவ்யமா இருக்க தெரியும், பக்தியா இருக்க தெரியும். அதுவும் கொஞ்சம் பெரியவங்களுக்கு இன்றைய நாகரிக அடுத்த அந்த நகர்வுல இருக்கக்கூடிய நம்முடைய வளரும் நம்முடைய தலைமுறைகளுக்கு பக்தி, தெய்வ பயம் இதெல்லாம் குறைஞ்சு போச்சு, இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கடவுள் இருக்காரா அப்படிங்கிற கேள்விகள் இன்று ஏராளமாய் பெருகி கொண்டே போகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இங்க பைபிள் காலத்தை பற்றிய உணர்வை கடவுள் மனிதருக்கு தந்திருக்கிறார். அப்படின்னா என்னங்க அப்படின்னா, இங்க இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். என்ன தெரியுமா? ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய வேத புஸ்தகம் தயவு செய்து முடிந்தால் நீங்கள் திறந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு இந்த நாளிலே இந்த காரியத்தை வெளிப்படுத்தி தருவார். பிரைஸ் தி லார்ட். நான் வாசிக்கிறேன் எரேமியா 8ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். வானத்து கொக்கு தன் காலங்களையும் அறிந்துள்ளது, புறாவும் தகைவிலானும் நாரையும் தாம் இடம்பெயரும் காலத்தை அறிந்துள்ளன. என் மக்களோ ஆண்டவரின் நீதியை உணரவில்லையே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாருங்க, கொக்கு, புறா, தகைவிலான், நாரை என்று ஆண்டவர் இந்த உலகத்தில் காண்பிக்கக்கூடிய பறவைகளை காண்பிக்கிறார். பார்ப்பா, கொக்க பார்ப்பா, நாரைய பார்ப்பா, புறாவை பார்ப்பா என்று ஆண்டவர் இந்த பறவைகளை எல்லாம் காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏங்க ஆண்டவர் இந்த பறவைகளை காண்பிக்கிறார்? எதற்காக காண்பிக்கிறாரு? நீங்க நம்ம நாட்டில், நம்ம பகுதியில் சில இடங்கள் இருக்கிறது, பறவைகள் சரணாலயம். அந்த பறவைகள் சரணாலயத்தை பார்த்தீங்கன்னா நீங்க பாருங்க, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர், எங்கேயோ ஒரு நாடு ஆஸ்திரேலியா, எங்கெல்லாமோ இருந்து பறவைகள் என்ன செய்யுது சொல்லுங்க? இடம் பெயர்கிறது. எதுக்கு இடம் பெயருது சிஸ்டர், பிரதர்? எதுக்கு இடம் பெயருது? தன்னை காப்பாற்றிக் கொள்ள, இனப்பெருக்கம் செய்ய என்று பல ஆராய்ச்சிகள் நமக்கு இருக்கிறது. இப்ப ரைட், இது ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற கொக்கு, தகவிலான், புறா, நாரை இதெல்லாம் கூட தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, தன்னுடைய இனத்தை உருவாக்கி கொள்ள, அது காலத்தை அறிந்து அது பயணம் செய்து தன்னுடைய அதனுடைய இனவிருத்திகள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் மக்களோ ஆண்டவரின் நீதியை உணரவில்லையே. நம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபை நமக்கு காலங்களை தந்திருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். இந்த ஆண்டவர் இந்த தவக்காலத்தை அருள் இரக்கத்தின் காலமாக நமக்கு தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய அருள், கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய மேலான அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காலத்தை நமக்கு தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தவக்காலத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நிறைய நேரங்களில் நான் நல்லா கவனிச்சிங்கன்னா, இன்றைய ஆன்மீகம் அப்படிங்கிறத பற்றி மாலை வேளையில ஃபாதரோடு பேசிக்கிட்டு இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு அழகான கருத்து பகிர்வு இருந்தது. என்னன்னா, சும்மா சொல்ல நினைக்கிறேன், அது நல்லது. பிரைஸ் தி லார்ட். நான் அதை சிந்தித்து கொண்டே தான் வந்தேன். என்னன்னா, ஒருவர் ஒரு போதகர் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். ஐயா, போதகர் ஐயா இல்லை ஃபாதர் வச்சுக்கோங்க, நான் கோயிலில் ஜபத்துக்கு வந்துட்டு சிகரெட்டு பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டாராம். உடனே ஃபாதர் சொன்னார, செவிட்டை என்ன செஞ்சிருவேன் சொல்லுங்க? செவிட்டை உடைச்சிருவேன். ஏண்டா ஜபத்துக்கு வந்துட்டு சீட்டு குடிப்பியா? அடுத்தவன் கேள்வி கேட்டானா? அப்படியா சாமி? அப்ப சீரட்டு குடிச்சுட்டே ஜபம் பண்ணலாமா? கோயிலுக்கு வந்தானே ஜபம் பண்ணக்கூடாது, சீட்டு குடிக்க கூடாது. ஜபம் பண்ணிட்டு சரி சீட்டு குடிச்சுட்டு ஜபம் பண்ணலாமா? பண்ணு பண்ணு. நீ ஆன்மை எப்படி ஆயிட்டு? நீ மக்கள்
தங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்தாற் போல நாம எல்லாரும் என்ன பண்ணோம்னா கடவுளை டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் நினைக்கிற மாதிரி என் விருப்பத்துக்கு என் இஷ்டத்துக்கு கடவுள் டியூன் ஆகணும். நான் நினைக்கிற மாதிரி இறைவன் செயல்படணும். அதுக்கு விளைவு தான் பாருங்க. நம்ம என்னமாவது பண்ணி ஆண்டவரை மேஜிக் பண்ணி ஏதாவது பண்ணி ஆண்டவர் என் விருப்பத்தை நிறைவேற்றணும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். நிறைய இடத்துல பார்க்கலாம், எல்லாம் காவியா மாறும். சில இடத்துல போனீங்கன்னா வித்தியாசமான கழுத்துல நிறைய ஜெபமாலாம் போட்டிருப்பாங்க. ஏன்னா சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களை குற்றமல்ல தவறல்ல, ஆனா எங்க இருக்குன்னா அதனுடைய முடிவுல எதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியதுன்னா நோக்கம் என்ன. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் என்ன வேணும்? அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். உண்மையிலே மனம் மாறுவதற்காக நீங்கள் காவி உடுத்துகிறீர்களா? உண்மையாகவே நீங்கள் மன மாற்றத்திற்காக உங்களை நீங்களும் நானும் தயாரித்துக் கொள்கிறோமா? இல்லங்க. நம்ம எதுக்கு தயாராகிறோம்னா உலகத்தின் தேவைகளுக்காகத்தான் தவக்காலத்தை கூட நாம் மாற்றிக்கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு காலத்தை கொடுத்திருக்கிறேன். தவக்காலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லா மனுஷனுக்கும் காலம் இருக்குது. இந்த காலத்தை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, காலத்தை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துகிறான் என்றால், நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் வேகமாக ஒரு 3 காரியங்களை வேகமாக நான் சிந்திக்க கவனிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதலாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. எப்படிப்பட்ட கூட்டம்? சாலமோனின் ஞானம். எடுத்துக்கொள்ளுங்கள். சாலமோனின் ஞானம் 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நான் இந்த வார்த்தையை பாருங்க. தற்செயலாக நாம் பிறந்தோம், இறந்திராதவர் போல் இனி ஆகிவிடுவோம். நமது உயிர் மூச்சு வெறும் புகையே, அறிவு நம் இதய துடிப்பின் தீப்பொறியே. நாம் அது அணையும் பொழுது உடல் சாம்பலாகிவிடும், ஆவியோ காற்றோடு காற்றாய் கலந்து போய்விடும். காலப்போக்கில் நம் பெயர் மறக்கப்படும், நம் செயல்களை நினைவு கூற மாட்டார்கள் என்று சொல்லிட்டு அடுத்து பாருங்க 5ஆம் வசனம். நம் வாழ்நாள் நிழல் போல கடந்து செல்லுகிறது, நம் முடிவுக்கு பின் மீண்டும் வருவதில்லை. அதனால 6வது வசனம் கவனிங்க. வாருங்கள், இப்போது உள்ள நல்லவற்றை துய்ப்போம், இளமை உணர்வோடு படைப்பு பொருட்களை முழுவதும் பயன்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரதர், உங்க காலத்தை பத்தி உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல் கூட்டம் இந்த உலகத்துல இருக்கு. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை இருக்கிறது. என்ன மனநிலைமை? ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்றோம், அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே சொல்லுங்க தெரியாது. கிறிஸ்தவங்களா தான் இருப்பாங்க. ஆனா நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. தெரியுமா? சார், ஃபாதர், பரலோகத்தை யார் பார்த்தா, நரகத்தை சொல்லுங்க யார் பார்த்தா? இருக்கிறவரை ஜாலியா வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே. வாழ போறதே கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்துல ஜாய், என்ஜாய், நல்ல சந்தோஷமா வாழணும். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மிலும் இருக்கிறோம், நம்மை சுற்றிலும் இருக்கிறோம். அதுல நானும் ஒரு ஆளா இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா மனுஷனுங்களையும் பாருங்களேன், இதான் இருக்கிறதா இருக்கிறோம். நான் நேற்று ஒரு பிரதர் பேசிட்டு இருந்தாரு. அவர் சொன்னார், பிரதர் என்ன நடக்க போதோ தெரியாது, இருக்கிறவரை ஜாலியா மணாலி, சிம்லா, அங்க இங்க எல்லாம் போயிட்டு வர வேண்டியதுதான். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், ஜாலியா இருக்கணும். ஜாலியா இருக்கிறது தப்பு இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷத்துக்கு விரோதி அல்ல கடவுள், மகிழ்ச்சியின் கடவுள் இவர்.
ஆனா இங்க பிரச்சனைன்னா இப்போதுள்ளவற்றை என்ன செய்வோமா, நல்ல இளமை உணர்வோடு படைப்பு பொருட்கள் முழுவதையும் பயன்படுத்துவோம் என்று இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேளுங்களேன். உங்க பலம், உங்க அழகு, உங்க ஆற்றல், உங்க திறமை, உங்க அறிவு, இதெல்லாம் எவ்வளவு நாள் இருக்கும்? நல்ல கவனிங்க. எல்லாம் 70 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் ஞானோதயமே வரும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இங்க பார்க்க போனா நல்லா கவனிச்சு பாருங்க, ஆலயத்துக்கு வர்றதெல்லாம் யாரு? வெளிநாடு மாதிரி ஆயிட்டு, வெளிநாடு மாதிரி நம்மளும் ஆயிட்டு இருக்கிறோம். ஏன்னா யாரையும் காணோம். யாரை காணோம்? எல்லாம் கிழவிகள் கூட்டம் தான் இருக்கு. எல்லாம் கிழவர்கள் கூட்டம், எல்லாம் ரிட்டையர்டு கேஸ். 40, 30, 20 எங்க போச்சு? பின்னால பாப்பாவே இப்ப விட்டுருங்க, ஜாய் என்ஜாய், பின்னால பாப்போம். உண்மையா பொய்யா? கொஞ்சம் உங்களுக்கு எனக்கும் போனஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. வெளியே நினைக்கிறேன் இந்த கிளவி மாதிரி நானும் ஒரு நாள் வர்றையா பின்னால. இப்ப ஆளை விடு, இந்த கிழவனை மாதிரி நானும் வாரேன் பின்னால, எனக்கும் காலம் இருக்குல்ல அப்படின்ட்டு இப்ப குடிக்கிற அளவு குடிப்போம். இப்ப என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். பின்னால தேவைப்பட்ட ஆண்டவட்ட வருவோம் என்று ஒரு மனநிலையில் இருக்கிற கூட்டம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரியே, அதனால தான் பைபிள் சொல்லுது, இப்படிப்பட்ட முதல் கூட்டத்துக்கு ஆண்டவர் செய்தியை தருகிறார். வாசியுங்கள். சபை உரையாளர், பிரசங்கியின் புஸ்தகம் சபை உரையாளர்ல ஆண்டவர் இந்த வார்த்தையை காண்பிக்கிறார். நீங்கள் தயவு செய்து வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தையின் வல்லமை நமக்குள், நம் குடும்பத்துக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். வாசிங்களேன். சபை உரையாளர் 11ஆம் அதிகாரத்திலே, 11ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசிங்க. முதல் வசனம், இளைஞரே இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே போட்டிருக்கா. சபை உரையாளர் 11:9. சபை உரையாளர் 11:9. இளையோரே இளமை பருவம் மகிழ்ச்சியோடு, சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே போட்டிருக்கா இல்லையா? போட்டிருக்கு இல்ல, போட்டிருக்கு. அப்ப இளமை பருவத்தில் எப்படி இருக்கணும்? நல்ல தெம்பா இருக்கும்போது வம்பா இருக்கணும், அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். இப்ப பைபிள் நல்ல அதுல போட்டுக்கு பாருங்க, இளமை நாட்களில் உள்ள களிப்புடன் இருங்கள், மனம் விரும்புவதை செய்யுங்கள், கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். சந்தோஷமா இல்லையா? சொல்லுங்க, எவ்வளவு அழகா எழுதிருக்கு. ஹலோ, எப்படி இருக்கணுமா? களிப்போடு, மனம் விரும்புவதை செய்யி, கண்களின் நாட்டத்தை நிறைவேற்று. ஆனா அதுக்கு அப்புறம் தான் என்ன வச்சிருக்கு தெரியுமா? செக் வச்சிருக்கு. நீ நல்ல எல்லாம் பண்ணுப்பா பண்ணு, எல்லாத்துக்கும் ராக்கெட் விடுவியா விடு, குடிப்பியா குடி, கூத்தாடுவியா கூத்தாடு, நீ என்ன பண்றியோ. அடுத்த வசனம் சொல்லுது, சொல்லுங்க, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். கை தட்டுங்க பாப்போம். பிரதர் சிஸ்டர், நீங்க இளமை பருவம் சந்தோஷமா இருக்கதா? உன் உடம்புல தம்பு இருக்கு, உன் உடம்புல பலம் இருக்கு, உன் சக்தி இருக்குது, பார்க்க அழகா இருக்க, என்ன வேணாலும் பண்றதுக்கு உனக்கு துணிச்சல் இருக்கு. ஆனால் நீ என்ன பண்றியோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் கடவுளுக்கு முன்பாக நீ என்ன செய்யணும்? அதற்குரிய பிரதிபலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள் ஒன்று இருக்கிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிளை நான் வேகமாக காண்பிக்கிறேன். நீங்க நீதி தலைவர் 14ஆம் அதிகாரம், 13 பிறப்பு, 14 இருந்து 16, 3 அதிகாரம் தான் இருக்கு.
அந்த 3 அதிகாரம் 13, 14, 15, 16 சிம்சோனுடைய வாழ்க்கை. சிம்சோனுடைய வாழ்க்கையில பாருங்க, பைபிள் சொல்லுகிறது அவன் ஒரு இளைஞன். ஆமென் சொல்லுங்க, ஆமென். யாரு? அவன் ஒரு இளைஞன். ஆனா அந்த இளைஞன் உடம்புல பலம் இருந்தது, ஆற்றல் இருந்தது. அவன் சிங்கக்குட்டியை கூட அப்படி தூக்கி எறிஞ்சிட்டான். சொல்லுங்க, வாய கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டான். அவன்கிட்ட போய், எப்பா அவன் பலன் எப்படிப்பா? எல்லாம் என் பலம் தான் நின்னான். ஆனா அந்த பலம் அவனை எங்க கொண்டு போச்சு? சொல்லுங்க, அவனுடைய வலிமையும் அவனுடைய பலனும் புண்ணியத்துக்கு கொண்டு போல, பரிசுத்தத்துக்கு கொண்டு போல, பாவத்துக்கு கொண்டு போச்சு, அக்கிரமத்துக்கு கொண்டு போச்சு. அவன் நினைச்சான் இது ஏன் பலன், இந்த இளமை ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்னெல்லாமோ பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணான். பிரைஸ் தி லார்ட். ஆனா என்னாச்சு சொல்லுங்க, அவன் எப்படி வாழ்க்கையை முடிச்சான்? அவன் கற்பனையே பண்ணியிருக்க மாட்டான். கடவுளுடைய ஆவி அவனை விட்டு வெளியேறியது. ஆமென். அவன் கிழவனா சாவலங்க, இளமை பருவத்திலேயே கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் கையும் கால்களும் விலங்குகளால் பூட்டப்பட்டு ஒரு கேலி பொருளா மாறி அவமான சின்னமா தான் அவன் செத்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுள் அவன் மேல வச்சிருந்த திட்டத்தை அவன் உணரல. இங்க இருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னை என்னையும் குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. கடவுள் காலத்தை மனிதனுக்கு அவர் வலியுறுத்துகிறார். உன் இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருக்கிறது தான். ஆனா ஒன்னு தெரியணும், நீ செய்யற எல்லாவற்றிற்குரிய பலனை ஆண்டவரிடமிருந்து நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனா யோசேப்பை பாருங்க, யோசேப்பு ஒரு இளைஞன், அப்படிதானங்க? சொல்லுங்க, யோசேப்பு ஒரு இளைஞன். ஆனா அப்படிப்பட்ட யோசேப்பு போத்திப்பார் வீட்டில் இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த போத்திப்பாருடைய மனைவிக்கு யோசேப்பை பார்க்கும் போதெல்லாம் ஒரு பெரிய சிந்தனை சிதறல் அவளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. எப்படியாவது இவனை மயக்கணும் அவள் நினைத்தாள். ஆனா யோசேப்பு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். யோசேப்பு நினைச்சா தன்னுடைய இளமை பருவத்தை வீணாக்கி இருக்கலாம். ஆனா யோசேப்புடைய சிந்தனையில் என்ன இருந்துச்சு தெரியுமா? கடவுள் எனக்குன்னு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் கடவுள் எனக்கு தரிசனமான கடவுள், எனக்கு தரிசனத்தை கொடுத்த கடவுள் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தை பற்றிய அறிவு அவனுக்கு இருந்ததுனால அந்த காலத்தை பற்றி அறிவு அவனை எங்க கொண்டு போச்சு? பாவத்துக்கு இல்லைங்க. போத்திப்பாரின் மனைவி தன்னுடைய தவறான இச்சைக்கு அழைத்த பொழுது கூட யோசேப்பால சொல்ல முடிந்தது, என் ஆண்டவருக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன்? கை தட்டுங்க பாவம். என் ஆண்டவருக்கு விரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன், என் ஆண்டவருக்கு விரோதமா நான் போக மாட்டேன். நீ யாரா வேணாலும் இருக்கலாம், இந்த வீட்டில் எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு, ஆனா உன்னை தவிர எல்லாத்திலும் உரிமை இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த நீதிமானை ஆண்டவர் உயர்த்தினார். ஆமென். அல்லேலூயா. அப்ப காலம் எனக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு நாம் தவறு செய்வதும் அட்டூழியம் செய்வதும் இளமை பருவம் இருக்கிறது என்று நம்ம உடம்புல பலனும் ஆற்றல் இருக்கிறது நம்பி நாம வழி தவறி போவோம் என்றால் ஒரு நாள் சிம்சோனை போல நம்முடைய வாழ்க்கை அழுகையும் கண்ணீரும் நிறைந்ததாய் வரும். அதனாலதான் சபை உரையாளர் 12 நீங்க பாருங்க, முதல் வசனம் சொல்லுது, உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்திலே மறவாதே, வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உள்ளத்திலே நினை. கை தட்டுங்க பாப்போம். பிரதர் சிஸ்டர், இருக்கிற வாலிப மகன் மகளை மட்டுமல்ல எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம காலத்தை கடவுள் வைத்திருக்கிறார். நம்முடைய காலம் ஆண்டவருடைய கையில் இருக்குது. நம்முடைய காலங்கள் எல்லாம் தேவன் ஒவ்வொன்றாக வகுத்தமைத்திருக்கிறார். அப்ப எனக்கு என்ன பலன் இருக்கலாம், என்ன ஆற்றல் இருக்கலாம், எவ்வளவோ காரியங்கள் எனக்குள்ளாக ஆற்றலாக வெளிப்படலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான்,
என் காலம் யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க, யார்கிட்ட இருக்கு? கடவுள்கிட்ட இருக்கு. கடவுள்கிட்ட இருக்குங்கிற உணர்வு இல்லாதனால தான் பாருங்க. நேற்று ஒரு பெரியவர் சொன்னாரு, ஐயா இன்னைக்கு உள்ள காலத்துல வயதானவர்களுடைய மரணத்தை விட இளைஞர்களுடைய மரணம் சொல்லுங்க அதிகம். வாழ வேண்டிய வயசுல இன்னைக்கு மரணங்கள் 90 வயசு ஆயிட்டு இன்னும் ஆள் இருக்கு. எப்படா போவான்னு காத்திருக்காங்க, போ மாட்டோம்ல உட்கார்ந்துருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அவன் கேட்கான் போய், பிரதர் ஏதாவது போறதுக்கு வழி இருக்கா, ஃபாதர் ஏதாவது ஜெபம் இருக்கா, ஜெபம் இருக்கு. ஆனா ஏன்னா அவங்கள போய் கேளுங்க, சோமாலை ஊட்டிட்டு அது இருக்கும், இன்னும் 100 வருஷம் இருக்கும் போல இருக்கு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஐயா அங்க வா, உன் காலம் உன் கையில் இல்லை, எல்லாம் ஆண்டவர் கையில் இருக்குங்கிறத புரிந்து கொண்டால், அதனாலதான் பைபிள் சொல்லுது, இளையோரே உன் இளமை பருவத்தில் உன் கடவுளை நினை. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா துன்ப நாளும் வேதனை நாளும் வரும் அப்படிங்கிறத நீ மறந்துடாத. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ பாருங்க, நிறைய படிச்ச ஐடியில் இருக்கிறான், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருக்கான், அங்க இருக்கிறான் இங்க இருக்கான், மாடியில குதிச்சு சாவரவெல்லாம் வந்தான். பிரைஸ் தி லார்ட். தற்கொலை பண்ணி சாவரவெல்லாம் பாரு, எல்லாம் படிச்சு இஷ்டம் போல காசு பணம்லாம் இருக்கு. ஆனா ஒரே நொடி பொழுதுல முடிவெடுத்துருந்தாங்க. அல்லேலூயா. ஏன்னா கடவுள் இல்லை, இறைவன் இல்லாத வாழ்வு உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் துன்பத்தை காணும் நாளாக மாறுகிறது. ஆமென். இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறது, வேகமாக சொல்லி முடிக்கிறேன். இந்த கூட்டமும் காலத்தை அறிந்து கொள்வதில்லை. என்ன கூட்டம்? நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். லூக்கா நற்செய்தி கவனிங்க. லூக்கா நற்செய்தியில 12ஆம் அதிகாரம். இந்த நாள் இந்த சிந்தனையை ஆண்டவர் எனக்காக தருகிறார், உங்களுக்காக தருகிறார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதுல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு ஊமையை பாருங்கள். 16 வசனம் இருக்கு. சரி, 16 நீங்க குறித்துக் கொள்ளுங்கள். அதுல நான் ஒரு பகுதியை மட்டும் காண்பிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். 19ஆம் வசனத்தை படிங்க. 19ஆம் வசனம் லூக்கா 12:19 படிங்க. என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு தேவையான பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். பிரைஸ் தி லார்ட். முதல்ல ஒரு கூட்டம் என்ன சொல்லுது? இளமை பருவம் ஜாலியா இருக்கிறதுக்கு, இருக்கிறதெல்லாம் ஹாயா அனுபவிக்கணும், நல்லா குடிக்கலாம், நல்லா ஆடலாம், நல்லா என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாம் ஜாலி. போற போக்குல போயிட்டு போறோம், எப்ப வேணாலும் போவோம். ஆனா போறதுக்குள்ள என்ன பண்ணணும்? ஜாலியா இருந்துடணும் அப்படின்னு ஒரு கூட்டம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். காலத்தை புரிஞ்சுக்கோ, வாழ்க்கை இன்பம் இல்லையேன்னு நீனே அழக்கூடிய நாள் வரப்போகுது. சரி, ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கு. என்ன கூட்டம் இது? பணத்திமிரு பிடிச்ச கூட்டம். காசே தான் சொல்லுங்க கடவுளப்பா. செல்வம், பணம், பண வெறி பிடித்த கூட்டம். இந்த பணம் நிறைய வந்துட்டனாலே, செல்வம் நிறைய வந்த உடனே இன்னைக்கு நிறைய பேருக்கு கண்ணு முன்னு தெரியலாம காட்டு மிராண்டிகளாக மாறுகிறார்கள். சிலர்லாம் கடவுளே விலை பேசுறான். பிரைஸ் தி லார்ட். கையில் வச்சுருங்க அல்லேலூயா. காசு கொஞ்சம் பணம் இருந்த உடனே கடவுளே விலை பேசுறான். நல்லா கவனிங்க. காலம்னு ஒன்று இருக்குப்பா, காலம் ஒன்று இருக்கு, மறந்துடாத. அந்த காலம் வரும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரு சமீபத்தில் ஒரு குருவானவர் சொன்னார். அந்த இடத்துல சொன்னார், எப்பா எங்க பங்கு ஆலை பங்குல உள்ள பங்குல தான் இருக்கீங்க, ஆனா உங்களை ஒரு நாள் கூட பூசைக்கு பார்க்க முடியலையா? ஃபாதர் நாங்களாம் ரொம்ப ஓவரா பிஸியா இருக்கோம்ல, கொஞ்சம் காலம் ஆனதுக்கு அப்புறம் வர்றேன், என்ன இவ்வளவு ரொம்ப பிஸி, ஏதாவது கோயிலுக்கு நன்கொடை வேணா கேளுங்க தர்றேன் அப்படின்னாரா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சொன்னாரா, அப்படியா ஒரு நாள் வரும்பா, வரும்போது பார்த்துக்கலாம். 3 நாள் கழிச்சு ஃபாதருக்கு ஃபோன் வருது.
ஃபாதர் உடனே ஆஸ்பத்திரிக்கு வாங்க, கையை காலை கட்டி தொங்க விட்டாங்க. உள்ள கிடக்காரு, எப்போது வருவீரையா? என்ன ஒரு வருஷம் ஆகும் வீட்டை விட்டு வெந்திக்கிறதுக்கு. ஏன்பா கோவப்பட்டாலப்பா, நீ கோவப்பட்டாலும் பரவாயில்லப்பா, உண்மையதான்ப்பா சொல்றேன். உன்னை எங்க எப்படி வளைக்கணும்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். பிஸியா இருக்கிற உன்னை ஃப்ரீயாகவும் அவருக்கு தெரியும். தெரியுமா? சொல்லுங்க. அதனாலதான் பைபிள்ல 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் பிறகு படிச்சு பாருங்க. ஆண்டவர் ஒருத்தனுக்கு கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும், செல்வனாக்கவும் முடியும், ஏழையாக்கவும். நீ ரொம்ப பெரிய மேனேஜிங் டைரக்டர் இருந்துக்கோ, வீட்டில் உள்ள படி தட்டி கீழே மேட்டு தட்டி கீழே விழுந்தா அப்புறம் ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. அப்புறம் யாருடா அப்படின்னா உன்னையே உன் பேரே தெரியாம போயிடும். சாபம்லாம் இல்லது, நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கனால சொல்றோம். அதனால கடவுளுக்கெல்லாம் டைம் போடாத. வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வர்றதுக்கு ஆண்டவருக்கே அல்வா. ஏன்? நாங்கெல்லாம் பணம் வச்சிருக்கோம்ல, செல்வம் வச்சிருக்கோங்க, அதிகாரம் இருக்குங்க, எங்களுக்கு வருமானம் இருக்கிறது என்று அநேகர் இந்த செல்வந்தனை போல அவன் சொன்ன வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அவன் என்ன சொன்னா சொல்லுங்க, என்ன சொன்னா? என் மனமே என் நெஞ்சே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கெல்லாம் எல்லாருக்கும் எனக்கு கவலையே இல்லை அப்படிலாம் யாரும் சொல்லிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு வீடு இருக்கு, 7 தலைமுறைக்கு சொத்து இருக்கு, நாங்கெல்லாம் எங்களை யாருமே அசைக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லிடாதீங்க. ஆண்டவர் கவனமா கேட்பார். பிரைஸ் தி லார்ட். இவன் தனக்குள் தான் சொல்லிக்கிட்டான். ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க? ஆண்டவர் என்ன சொன்னாரு? அடே நாளைக்கெல்லாம் உன் கையில் இல்ல, நீ நைட்டே கோயில பெல் அடிக்க போறாங்க, உனக்கு குழியெல்லாம் தோண்ட போறாங்க. நான் சொல்லல, அந்த பைபிளோட வசனத்தை உருவகத்தமா சொல்றேன் உங்களுக்கு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, அளவெல்லாம் எடுத்தாச்சு. நீ இன்று இரவே முடிஞ்சு போச்சு. சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு? பக்கத்தில் கை எடுத்து கேளுங்க. சேர்த்து வச்சவங்களாம் எங்க போனாங்க? எங்க போனாங்க? ஏங்க சொல்லுங்க, இதை புரிஞ்சாதாங்க வாழ்க்கை ஈஸியா இருக்கும். சேர்த்து வச்சவங்க பெரியப்பா சித்தப்பெல்லாம் எங்க போனாரு? சேர்த்து வச்சவங்க எங்க போனாங்க? ஏதாவது கொண்டு போனாங்களா? பிரைஸ் தி லார்ட். ஒன்னையுமே கொண்டு போக முடியாது. எதுக்கு இவ்வளவு சண்டை? உன் காலம் எவ்வளவு? பைபிள் சொல்றது 70 வருஷம். நீங்க பிறகு வாசிக்கோங்க. திருப்பாடல் 90 10வது வசனம். ஒரு மனிதனின் வாழ்நாள் 70 ஆண்டுகள். கொஞ்சம் பலன் இருந்தா அவனுக்கு 80 வருஷம். பிரைஸ் தி லார்ட். இதுல பெருமைப்படக்கூடியது என்னது? துன்பமும், சொல்லுங்க, துன்பமும் துயரமுமே. இதுல பெரிய ஒரு காரியமும் இல்லை. அதனாலதான் நான் வேகமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. யோபு 14ஆம் அதிகாரம் 1 வசனம் படிங்க. பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாளோ குறைவு, வருத்தமோ, சத்தமா சொல்லுங்க, என்னது? எது குறைவு? வாழ்நாள் குறைவு, வருத்தம் மிகுதி. மலர் போல பூத்து அவர்கள் உலர்ந்து போகின்றனர், நிழல் போல் ஓடி அவர்கள் நிலையற்று போகின்றனர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வாழ்க்கை எப்படிங்க பிரதர், சிஸ்டர்? என் வாழ்க்கை எப்படி விட்டது? சொல்லுங்க.
ஒன்றும் கிடையாது. கட்டினவன் நட்டினவன் எல்லாத்தையும் ஒரு நாள் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நிறைய இருக்கு, நிறைய சேர்த்துட்டோம், அதனால யாராவது ஒரு 1000 வருஷம் வாழ போறோமா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் இவ்வளவு கை கொடுத்து கேளுங்க, 70 வயசுக்கு மேல உங்க வீட்டில் என்ன மரியாதை இருக்கு? இப்படி கூட பார்க்க கூட மாட்டேங்க. ஏன் 70 50க்கு மேலேயே எப்போ போவிய? அடே பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கவனிங்க. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம். அவருக்கு ஒன்றும் இல்லை, ஒரு சும்மா ஒரு உடல் ரீதியான பிரச்சனை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. மகாகாரி வந்துட்டா, அந்த வீட்டை ஒழுங்கா எனக்கு தான் எழுதி தரணும் பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு சாவல இன்னும் அதுக்குள்ளே முடிவு எடுத்துட்டாங்க போயிடுவாருன்னு. வயசு எத்தனைன்னா 60 கூட ஆவலை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எதுக்கு இவ்வளவு சேர்க்கணும்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, நீ சேர்த்து வச்சதெல்லாம் உனக்கு இல்லை. அல்லேலூயா. காலத்தை தெரிந்துக்கோப்பா. செல்வத்தை சேர்க்கறதுனால வாழ்க்கை வராது. செல்வத்தை சேர்ப்பதனால ஒரு வாழ்வு உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையாது. அப்ப என்ன அர்த்தம்? செல்வத்தை சேர்க்க சேர்க்க நம்ம வாழ்க்கையில் வாழ்வு வருவதில்லை. அங்கே நம்முடைய வாழ்க்கையில் கடவுளிடமிருந்து, இறைவனிடமிருந்து நம்முடைய இருதயம் பிரிக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். கோடியார் புதரான அந்தோனியார் அழகாக அவருடைய வாழ்க்கையில் இருந்த சம்பவத்தை சொல்வார். அவர் பிரசங்கத்தை எதிர்த்து பேசக்கூடிய அவருடைய வார்த்தையை கேட்கவே சகிக்க முடியாத ஒரு மனிதன் ஓடி ஓடி ஒளிவானான். அவர் சந்திக்கும் போதெல்லாம் சொல்லுவாராம். ஆனா ஒரு நாள் அவன் செத்து போனான். அந்தோனியார் சொல்றாரு, அவனுடைய இருதயம் எங்க இருக்கு சொல்லுங்க? இவனுடைய இருதயம் எங்க இருக்கு? பணப்பட்டியில இருக்குங்க, போய் பாருங்க. உன்னுடைய செல்வம் எங்கேயோ அங்கதான் உன் இருதயம் இருக்கும். செல்வந்தனான இளைஞன் இயேசுட்ட வந்தான். நிலைவாழ்வை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு கேட்டான். இயேசு சொன்னாரு, கட்டளையெல்லாம் கடைபிடி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், புதுசா ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டான். ஆண்டவரை பார்த்து ரொம்ப புன்முறுவோடு சொன்னாரு, எப்பாங்க வா, உள்ளதெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் பின்னால வாண்டாரு. பைபிள் சொல்லுகிறது, அவன் முகவாட்டத்தோடு திரும்பி போனான். நம்ம வாழ்க்கையில செல்வத்தின் பின்னால, செல்வத்தை சேர்க்கணுங்கிற வெறியில நம்ம வாழ்க்கையை, காலத்தை உணராமல் வாழ்வோம் என்றால் நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே வருவோம். பிரைஸ் தி லார்ட். பவுல் சொன்னாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவே எனக்கு ஒப்பற்ற செல்வம். ஆமென். மூன்றாவது ஒரு கூட்டம் இருக்கு. அல்லேலூயா. ஒன்று இளமை அனுபவிக்கணுங்கிற ஒரு கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டம் உலகத்தின் செல்வங்களை எல்லாம் தன்மயப்படுத்தி எல்லாத்தையும் நான் வச்சுக்கிடுவேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், பெருசா கட்டுவேன், 1000 வருஷம் வாழ போறேன் அப்படின்னு நினைக்கிற ஈனத்தனமான ஒரு கூட்டம், அழிஞ்சே போற கூட்டம். பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது ஒரு கூட்டம். எப்படிப்பட்ட கூட்டம்? ஆண்டவர்களை நமக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே புகழ், மரியே வாழ்க. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறீங்களா? மூணாவது கூட்டம் கவனிங்க. என்ன கூட்டம் தெரியுமா? அக்காலத்தில் நான் கையில் விளக்கேந்தி கொண்டு எருசலேமை சோதித்து பார்ப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலம் இருக்குப்பா. முதல்ல உள்ள காலம் இளமையோடு ஜாலியா இருக்கிற கூட்டம். ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கு, அது எல்லாத்தையும் சம்பாதிச்சு அப்படியே பார்த்துட்டே போற கூட்டம். மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு. எப்படி கூட்டம் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, காலத்தில் கையில் விளக்கேந்தி கொண்டு நான் வருவேன். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்வாங்களாம் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, சோதித்து பார்ப்பேன். ஆண்டவர் நன்மையும் செய்யார், ஆண்டவர்
தீமையும் செய்யார் என்று தங்கள் உள்ளங்களில் சொல்லிக்கொண்டு பஞ்சனையில் சாய்ந்து கொளுத்திருப்போரை தண்டிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு. என்ன கூட்டம்? கோயிலுக்கு போய் வருவோம், பூசைக்கு வருவோம், ஜெபத்தில் பங்கெடுப்போம், எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட், எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட், எல்லாத்திலையும் கரெக்டா இருப்போம். ஆனா இருதயத்தில் ஒண்ணு தெரியும். என்ன தெரியும்? ஆண்டவர் நன்மையும் செய்ய மாட்டாரு, தீமையும் செய்ய மாட்டார். அவர் பேசாம தொங்கிட்டு இருக்கட்டும், அப்பத்திலே இருந்துக்கோரும், இங்கே இருந்துக்கோரும். வர்றோம், கும்பிடுறோம், பாய் பாய், போயிட்டு வாரோம். நாங்க செய்யறத சொல்லுங்க, நாங்க செய்யறத செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா எத்தனை பிரசங்கம் இதெல்லாம் தூசி மாதிரிங்க அப்படின்ட்டு போற கூட்டம். ஹலோ, நல்ல கவனிங்க. இந்த தவக்காலம் திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வருமானு தெரியாது. கடவுள் ஒரு காலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலத்துல மனம் மாறணும், மனம் திரும்பணும், இறைவனிடத்திலே ஒப்புரவாகணும். இறைவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டிய நாம் நம்மோடு வாழ்கிறவர்களோடும் ஒப்புரவாகி இறை ஆட்சியை இச்சமூகத்திலே, குடும்பங்களிலே மலர வைக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. முதலாவது ஒரு காலம் இளமையை நினைத்த காலம். உடம்புல பலமும் ஆற்றலும் நிறைந்திருக்கிறது. எல்லாம் வெற்றியா இருக்குன்னு நினைச்சிட்டு போயிடாதப்பா. ஒரு நாள் உன் வாழ்க்கையில துன்பம் வரும். ஒருவேளை உன் செல்வமெல்லாம் உன்னை காப்பாற்ற நினைப்ப, ஆனா அந்த செல்வமெல்லாம் இருக்கும், நீ இருக்கும் போதே ஒரு காலம் வரும், அந்த செல்வத்தை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு காலம் உனக்கு வரும். நீ சம்பாதித்ததே உனக்கு வேதனையின் காலமா மாறும். மூன்றாவது, கடவுள் நன்மையும் செய்ய மாட்டாரு, தீமையும் செய்ய மாட்டாரு, எதை வேணாலும் செய்யலாம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கியா? இந்த 2025ஆம் ஆண்டு இந்த செவ்வாய்க்கிழமை, மார்ச் மாசம் முதல் செவ்வாய், இந்த 4ஆம் தேதி இயேசு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். இயேசு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, காலம் நிறைவேறிவிட்டது, காலம் நிறைவேறிட்டு நீ மனம் திரும்பி நற்செய்தியை நம்பு. ஏன்? உனக்கு கடவுள் திறந்து வைத்திருக்கிற அந்த கதவு எப்பொழுது வேண்டுமானாலும் அடைக்கப்படலாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடவுள் திறந்த அந்த கதவுக்குள்ள உள்ள வந்துரு. இரக்கத்தின் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. அருளெல்லாம் பொங்கி வழிகிற அந்த திரு இதயத்தின் கதவு உங்களுக்காகவும் எனக்காகவும் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதவு திறந்திருக்கும் பொழுது உள்ளே ஒருவன் நுழைவான் என்றால் காலத்தை அவன் அறிந்து பயன்படுத்துகிறான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் உமக்கு சொந்தமாக மாறட்டும், என் வாழ்நாள் உமக்கு சொந்தமாக மாறட்டும். என் பாவ வழிகளை விட்டு, தவறுகளை விட்டு, அக்கிரமங்களை விட்டு நான் மனம் திரும்பி உம்மிடத்தில் வர விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த தவக்காலம் எனக்கு உம்முடைய வல்லமையும் ஆற்றலையும் உம்முடைய அருளையும் பெற்றுக் கொள்கிற உன்னதத்தின் காலமாய் இருக்கட்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். இரக்கமுள்ள ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தினால் எல்லாவற்றையும் செம்மையாக செய்து நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம். பிரியமானவர்களே, காலங்களை எல்லாம் செம்மையாக நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருகிற ஆண்டவர் நம் நடுவிலே இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும்
வெளிப்படுத்தும்படி எபேசியர் 2:7 சொல்கிறது. கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனி வரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் சிந்தித்து தியானித்து ஆண்டவரிடத்திலே நாம் மனம் திரும்பியவர்களாய் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் சுகமாய் மாறுகிறது. எப்படி இளைய குமாரன் மனம் திரும்பி அப்பாவை தேடி வந்தானோ, அதே போல ஒருவேளை நாம இளமை துடிப்போடு செல்வ மாயையில இல்லைன்னா கடவுள் ஏதோ அவர் ஒண்ணுமே செய்யாதவர் போல நினைச்சிட்டு வாழ்ந்திருந்தோம்னா, இன்னைக்கு மனம் திரும்பி என் தந்தையின் இல்லத்திலே எல்லா நன்மைகளும் இருக்கிறது, நான் ஏன் இங்கே பசியால் வாழ வேண்டும் என்று அவன் மனமாறி வந்தானோ, மனம் வருந்தி வந்தானோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நினைத்து பார்த்து அப்பாவிடத்திலே வருவோம். ஏசப்பா நமக்காக காத்திருக்கிறான். நலிவடைந்த மகனே மகளே, பலவீனமடைந்த என் மகனே மகளே, தோல்வி அடைந்த என் பிள்ளைகளே, மகிழ்ச்சியையும் சமாதானத்தை இழந்த மகனே மகளே, நான் உன்னை ஆட்சி தேற்றுவேன், நான் உன்னை அரவணைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை இருகரம் விரித்து நேசத்தினால் அரவணைத்து முத்தமிட ஆயத்தமாயிருக்கிறார். 2 கைகளை விரித்துக் கொள்வோம். ஆண்டவர் இதோ மிகுந்த வல்லமையோடு மிகுந்த இரக்கத்தோடு அவர் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். பாலை நிலத்திலே மக்களை பார்க்கின்றார். அவர்கள் ஆயனில்லா ஆடுகள் போல் இருந்ததனால் அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களுக்கு நெடுநேரம் கற்பித்தார், நெடுநேரம் போதித்தார், மனம் இறங்கினார். இங்கே ஆண்டவர் மனம் இறங்கி இருக்கின்றார். நம் ஒவ்வொருவருடைய துன்பங்களையும் ஒவ்வொருவருடைய சுக துக்கங்களையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். இங்கே அவர் மனம் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்க இருக்கின்றார். ஆண்டவரிடம் நம்மையே நாம் ஒப்புக் கொடுப்போம். எப்படி ஒப்புக் கொடுப்போம்? எப்படி ஒப்புக் கொடுப்போம்? தொழுநோயாளர்கள் அவரை பார்த்து, ஐயா இயேசுவே எங்கள் மீது மனம் இறங்கும், குருவே இயேசுவே எங்கள் மீது மனம் இறங்கும் என்று ஒப்புக் கொடுத்தார்கள். அந்த பார்வையற்ற அந்த மனிதர், தாவீதின் மகனே இயேசுவே என் மீது மனம் இறங்கும் என்று ஒப்புக் கொடுத்தார். அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த தனி மனிதர், இயேசுவே நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும் என்று ஒப்புக் கொடுத்தார். அந்த கனானேய பெண், ஆண்டவரே நான் நாயினும் கீழானவள், என் மீது மனமிறங்கும் என்று ஒப்புக் கொடுத்தாள். அந்த ஜெபக்கூட தலைவன், இயேசுவே என் குடும்பத்தின் மீது இரக்கமையும், என் மகளின் மீது இரக்கமையும் என்று ஒப்புக் கொடுத்தார். அந்த 100 தலைவன், ஐயா ஐயா ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் நலமடைவான் என்று ஒப்புக் கொடுத்தார். அதே போல நாம் இப்பொழுது ஒப்புக் கொடுப்போம். ஒப்புக் கொடுத்து ஆண்டவரிடம் நம்மையே சரணாகதியாக மாற்றுவோம். ஆண்டவர் நம்மை குணப்படுத்துகிறார், நம்மை தொடுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
தனது வல்லமை நிறைந்த கரத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறார். ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள். எல்லோரும் இணைந்து ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் இணைந்து சொல்லுங்கள், வெட்கப்படாதீர்கள். வாய் நிறைய சொல்லுங்கள், வாய் நிறைய நிமிர்ந்து சொல்லுங்கள். தாவீதின் மகனே இயேசுவே என் மீது இரக்கமாயும் சொல்லுங்க. தாவீதின் மகனே இயேசுவே, சத்தமா சொல்லுங்க. எரிகோ பட்டணத்தினுடைய அந்த சுவர் இடிந்து விழுந்ததற்கு காரணம் அவர்கள் புகழ்ந்ததனால், கடவுளை புகழ்ந்ததனால் அந்த எரிகோ பட்டணத்தினுடைய சுவர்கள் இடிந்து விழுந்தன. அதே போல சத்தமாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். தாவீதின் மகனே, தாவீதின் மகனே இயேசுவே என் மீது இரக்கமாயும். தாவீதின் மகனே இயேசுவே என் மீது இரக்கமாயும். தாவீதின் மகனே இயேசுவே என் மீது இரக்கமாயும். தாவீதின் மகனே இயேசுவே என் கணவர் மீது இரக்கமாயும். தாவீதின் மகனே இயேசுவே என் மனைவி மீது இரக்கமாயும். இயேசுவே தாவீதின் மகனே என் பிள்ளைகள் மீது இரக்கமாயும். இயேசுவே தாவீதின் மகனே இங்கே பயணம் செய்கின்ற இந்த பயணிகள் மீது இரக்கமாயும். இயேசுவே தாவீதின் மகனே இங்கே வணிகம் செய்கின்ற வணிகர்கள் மீது இரக்கமாயும். இயேசுவே தாவீதின் மகனே உப்பள தொழிலாளர்கள் மீது இரக்கமாயும். இயேசுவே தாவீதின் மகனே கட்டட தொழிலாளர்கள் மீது இரக்கமாயும். இயேசுவே தாவீதின் மகனே விவசாயிகள் மீது உமது இரக்கத்தை பொழிவீராக என்று வேண்டுவோம். ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் உன்னை தொடுகிறார். நீ பயணம் செய்கின்ற இந்த வாகனத்தை ஆண்டவர் தொடுகிறார். நீ வேலை செய்கின்ற இந்த உப்பளத்திலே ஆண்டவர் பிரசன்னமாகி இருக்கிறார். நீ வேலை செய்கின்ற வயல்வெளியிலே ஆண்டவர் பிரசன்னமாகி இருக்கிறார். ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, இயேசுவே இரக்கமாயும். இயேசுவே இங்கு இருக்கின்ற என் பிள்ளைகள் மீது இரக்கமாயும். இயேசுவே இதோ இந்த காலகட்டத்தில் என் பிள்ளைகள், எமது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகள், 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். 10ஆம் வகுப்பு பிள்ளைகள் தேர்வுக்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் மீது இரக்கமாயும். பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயும். அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். படிப்பதற்கு ஏற்ற நல்ல மனநிலையை தருவீராக. நல்ல உடல் உள்ள சுகத்தை தருவீராக தகப்பனே. படிக்கிற பாடங்கள் அனைத்தும் நிம்மதியாக மனதிலே தங்க ஆண்டவரே உமது ஞானத்தை, உமது ஆசீர்வாதத்தை இந்த நேரத்திலே நீர் பொழிவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் இயேசுவே. ஆண்டவரே ஆசீர்வதியும். இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வதியும். இங்கு இருக்கின்ற வாலிப தம்பிமார்களை, வாலிப தங்கைகளை ஆசீர்வதியும். இங்கு இருக்கின்ற குடும்ப தலைவர்களை, குடும்ப தலைவியை ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதியும். இங்கு இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதியும். இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரையும், இங்கு இருக்கின்ற மேலாளர்கள், மேனேஜர்கள், இன்னும் கண்காணிகள் என அனைவரையும் ஆண்டவரே ஆசீர்வதியும். கட்டட தொழிலாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக, வழி நடத்துவீராக. படிக்கிற பிள்ளைகள், கல்லூரி படிக்கிற பிள்ளைகள், கல்லூரி படிக்கிற தம்பிமார்கள், வேலைக்காக காத்திருக்கிற தம்பிமார்கள், வேலைக்காக காத்திருக்கிற தங்கையர்கள், திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே உமது இரக்கத்தை பொழிவீராக. ஆண்டவரே மனம் இறங்கு. திருமணமாகியும் ஆண்டுகள் கடந்த போதிலும் தகப்பனே குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிற என் பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்தி வேண்டுகிறேன். ஆண்டவரே ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு விரைவிலே நல்ல குழந்தை பாக்கியத்தை நீர் தருவீர் என்று நம்பிக்கையோடு செபிக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். விரைவிலே நல்ல குழந்தை பாக்கியத்தை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே குழந்தைகள் எவ்வளவு இனிமையானவர்கள், குழந்தைகள் எவ்வளவு முக்கியமானவர்கள் என்பதனை நீர் அறிவீர். அந்த முக்கியமான குழந்தைகளை திருமணமாகியும் 2-3 ஆண்டுகள் ஆகியும் 5-6 ஆண்டுகள் ஆகியும் தகப்பனே இல்லாமல் கஷ்டப்படுகிற என் பிள்ளைகள் மீது இரக்கமையும் தகப்பனே. அவர்களை தொடுவோம் தகப்பனே. அனைத்து அடைப்புகளையும் நீக்கும் தகப்பனே. பிள்ளை செல்வத்தை தாரும் ஆண்டவரே.
கற்ப பைகளை தொடும் ஆண்டவரே, பிள்ளை செல்வத்தை தாரும் ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வாதத்தை தருவீராக. ஏற்ற காலத்திலே உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டு அந்த கட்டளையை நிறைவேற்றிய வாக்குறுதியின் ஆண்டவரே, இதோ என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விரைவிலே குழந்தை பாக்கியத்தை தந்து ஆசீர்வாதமாய் வாழ வைப்பீராக, மன மகிழ்ச்சியோடு வாழ வைப்பீராக. ஆண்டவரே, இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் ஆசீர்வதியும். எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவே உம்முடைய நாமத்திலே, உம்முடைய வல்லமை மிகுந்த நாமத்திலே நாங்கள் கேட்கிறோம். ஆமென், ஆமென். எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆமென், 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 ஆமென்.